மணம் தரும் மரிக்கொழுந்தின் அற்புத மருத்துவ குணங்கள். மணம் தரும் அற்புதமான மூலிகை மரிக்கொழுந்து. ஆரோக்கியத்தை தரும் இது பூஞ்சை காளான்களுக்கு மருந்தாகிறது. நோய் கிருமிகளை தடுக்கிறது. வலியை போக்குகிறது. வீக்கத்தை வற்ற செய்கிறது. மன அழுத்தத்தை போக்கும் ஒன்றாக விளங்குகிறது. மரிக்கொழுந்தை பயன்படுத்தி தலைவலி, மூட்டுவலியை போக்கும் மருந்து தயாரிக்கலாம். தேவையான பொருட்கள்: மரிக்கொழுந்து, நல்லெண்ணெய், சுக்குப்பொடி செய்முறை. ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் விடவும். இதனுடன் அரைத்து வைத்திருக்கும் மரிக்கொழுந்து, சிறிது சுக்குப்பொடி சேர்த்து வதக்கி இளஞ்சூடாக தலையில் பற்றாக போட்டு வர தலைவலி சரியாகும். மரிக்கொழுந்தை பயன்படுத்தி தோலில் ஏற்படும் அரிப்பு, சிவப்பு தன்மையை போக்கும் தைலம் தயாரிக்கலாம். தேவையான பொருட்கள்: மரிக்கொழுந்து, தேங்காய் எண்ணெய் செய்முறை. ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் எடுக்கவும். இதனுடன் நீர் விடாமல் அரைத்த மரிக்கொழுந்து விழுது சேர்த்து தைலப்பதத்தில் காய்ச்சவும். இதை வடிகட்டி பயன்படுத்தி வர தோல் நோய்கள் குணமாகிறது. பல்வேறு நன்மைகளை கொண்ட மரிக்கொழுந்து புற்றுநோய் வராமல் தடுக்கிறது. எவ்வகை வலியையும் போக்கக்கூடிய தன்மை உடையது. அரிப்பை தரும் நோய்களுக்கு மேல்பற்று மருந்தாகிறது. உள் வெளி மருந்தாகவும் விஷத்தை முறிக்கக்கூடியதாக மரிக்கொழுந்து விளங்குகிறது. மூச்சிரைப்பை சரி செய்யும் மருத்துவம் குறித்து பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: துத்திப்பூக்கள், பால். செய்முறை: சாலையோரங்களில் கிடைக்கும் துத்திப்பூக்கள் சுமார் 15 எடுத்துக்கொள்ளவும். இதனுடன் பால் சேர்த்து காய்ச்சி இனிப்பு கலந்து குடித்து வர ஆஸ்துமா என்கிற மூச்சு முட்டுதல், மூச்சிரைப்பு நாளடைவில் குணமாகும். அரைத்து பயன்படுத்துதல்: மரிக்கொழுந்து இலைகளை அரைத்து புண்களில் மற்றும் தோல் வியாதிகளுக்கு பயன்படுத்தலாம். இது புண்களை விரைவில் ஆற்றுகிறது. அதிரசத்தில் பயன்படுத்துதல்: மரிக்கொழுந்து இலையினை அடைத்து அதிரசத்திற்கு தலைவலி, காய்ச்சல், பச்சை பயிறு கலந்தது போன்ற காய்ச்சலை குறைக்க உதவும். சுவாச பிரச்சினை: மரிக்கொழுந்து இலையின் சாறு சுவாச பிரச்சினைகள் மற்றும் ஆஸ்துமா போன்றவை குணமாக உதவும். மூளைச்சளி: மரிக்கொழுந்து இலை சாற்றை மிதமாக குடித்தால் மூளைச்சளி குணமாகும். தொல் நலன்: மரிக்கொழுந்து இலைகள் தோலுக்கு மிகவும் நல்லது. இதனால் தோலின் அழகு மற்றும் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுகிறது. தோல் நோய்களுக்கு மருந்தாகும் மரிக்கொழுந்து. பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்ட மரிக்கொழுந்து ஆரோக்கியம் தரக்கூடியதாக விளங்குகிறது. பூஞ்சை காளான்கள், நோய் கிருமிகளை அழிக்கிறது. வலி, வீக்கத்தை சரி செய்யக்கூடியது. மன அழுத்தத்தை போக்கும் தன்மை உடையது. மரிக்கொழுந்து மனம் தரக்கூடியது. மனதுக்கு இதம் தரவல்லது. தூக்கத்தை வரவழைக்கும் தன்மை கொண்டது. விட்டு ஏற்படும் வலியை போக்கும். மரிக்கொழுந்தை பயன்படுத்தி வயிற்று வலி, தோலில் ஏற்படும் அரிப்பு, தடிப்புக்கான மருந்து தயாரிக்கலாம். மரிக்கொழுந்தை பயன்படுத்தி வயிற்று வலி, தோல் நோய்களுக்கான மருந்து தயாரிக்கலாம். செய்முறை: மரிக்கொழுந்து இலை பசை ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுக்கவும். இதில் 100 மில்லி நீர் விட்டு சுமார் அரை மணி நேரம் ஊற வைக்கவும். இது தெளிந்ததும் வடிகட்டி குடித்து வர வயிற்று வலி சரியாகும். தோல் நோய் இருப்பவர்கள் இதை தினமும் எடுத்து வர பூஞ்சை காளான்களால் ஏற்படும் தொற்று சரியாகும். சொரியாசிஸ் பிரச்சனை குணமாகும். மூட்டுவலி இருக்கும்போது மேல்பற்றாக போடுவதால் நல்ல பலன் கிடைக்கும். வீக்கம் வற்றும். வலி விலகும். மரிக்கொழுந்து மனதுக்கு இதம் தருகிறது. உறக்கத்தை வரவழைக்கிறது. விட்டு வரும் வலிகளை போக்கும். வயிற்று கடுப்பை போக்கும் ஒன்றாக விளங்குகிறது. சிறுநீர் கடுப்பையும் தணிக்கிறது. கதம்பத்தில் கட்டி தலைக்கு சூடும் ஒன்றாக விளங்கும் மரிக்கொழுந்தை தலையணைக்கு அடியில் வைத்து படுக்கும்போது தூக்கத்தை தூண்டக்கூடியதாக விளங்குகிறது. மரிக்கொழுந்து இலையையும் நிலாவரை இலையையும் சம அளவு எடுத்து அரைத்து தலைக்கு தடவினால் செம்பட்டை முடியின் நிறம் மாறும். மரிக்கொழுந்து அழகு சாதனங்கள், நறுமணப் பொருட்கள், புகையிலை மற்றும் வாசனை திரவியங்கள் தயாரிக்க பயன்படுகின்றது. பல்வேறு நன்மைகளை கொண்ட புற்றுநோய் வராமல் தடுக்கிறது. எவ்வகை வலியையும் போக்கக்கூடிய தன்மையுடையது. சொரியாசிஸ் நோய்க்கு மருந்தாகிறது. அரிப்பை தரும் நோய்களுக்கு மேல்பற்று மருந்தாகிறது. எவ்வகை வலியையும் போக்கக்கூடிய தன்மையுடையது. சொரியாசிஸ் நோய்க்கு மருந்தாகிறது. அரிப்பை தரும் நோய்களுக்கு மேல்பற்று மருந்தாகிறது. உள் வெளி மருந்தாகவும் விஷத்தை முறிக்கக்கூடியதாக மரிக்கொழுந்து விளங்குகிறது. மூச்சிரைப்பை சரி செய்யும் மருத்துவம் குறித்து பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: துத்திப்பூக்கள், பால். செய்முறை: சாலையோரங்களில் கிடைக்கும் துத்திப்பூக்கள் சுமார் 15 எடுத்துக்கொள்ளவும். இதனுடன் பால் சேர்த்து காய்ச்சி இனிப்பு கலந்து குடித்து வர ஆஸ்துமா என்கிற மூச்சு முட்டுதல், மூச்சிரைப்பு நாளடைவில் குணமாகும்.